பழைய ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். பழைய ஆப்பில் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். எங்களுடைய சரித்திரமே அந்த ஆப்பில் இருக்கும். ஆனால் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ளே போகாது. எங்கள் பணம் கமிஷன் தொகை எவ்வளோ சுரண்டாலும் சரி, எங்களை என்ன பண்ணாலும் சரி, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என் பேர் லிங்கம். கோவை மாவட்டத்தில் ஆவின் ஒன்றியத்தில் நான் ஒரு முகவராக இருந்து வருகிறேன். அதாவது கடந்த 25-30 ஆண்டுகளாக வந்து நாங்கள் வந்து ஆவினில் வந்து பால் விற்பனை பணம் கட்டுறது வந்து எப்படின்னா கம்பெனியில் போய் நேரடியாக வந்து நாங்கள் வந்து கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து புதுசாக வந்து ஆப் வந்துருக்குது. இதுக்கு முன்னால் ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு செயலி வந்திருக்குது, சுவிட்ச் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்திருக்குது. அந்த ஆப்பில் எப்படின்னா நாங்கள் வந்து பால் பணம் கட்டியாச்சுன்னா எங்களுக்கு பால் ஆர்டர் சரியாக விழாது, பால் கமிஷன் சரியாக வர்றதில்லை. 40,000க்கு ஆர்டர் பால் போடச்சா 20,000 தான் பால் வரும். இதை மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் அந்த ஆப்பில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பல முறை கோவை மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம், பால்வளத்துறை அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம், இன்னும் தலைமைச் செயலகத்துக்குலாம் நிறைய மெயில் அனுப்பியிருக்கோம். ஆனால் இதுவரை முகவர்களுடைய இந்த பிரச்சனையை யாரும் காது கொண்டு கேட்பதில்லை. ஆக தான் இன்னைக்கு ஆர்எஸ்புரம் வந்து இந்த ஆர்எஸ்புரம் அலுவலகத்தை வந்து நாங்கள் முற்றுகையிட்டிருக்கோம். ஏன்னா உங்கள் மீடியாக்கள் மூலம் இதை தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து இந்த ஒளிபரப்பில் வந்து பார்த்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற முறையில் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒன்று கூடியிருக்கோம். இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து கமிஷன் வந்து இத்தனை வருஷமா எப்படின்னா கமிஷன் வந்து எங்களுக்கு மாதம் கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு லோனு, இதுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு முன் அறிவிப்புமின்றி இப்ப என்ன அறிவிப்பு இருக்காங்கன்னா இன்னையிலிருந்து இன்னைக்கு ஆர்டர் போடுறதுல இருந்து கமிஷனை வந்து கழிச்சிட்டு தான் நீங்க பால் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னைக்கு நாங்க கலெக்டர் சந்திக்கும் போது கலெக்டர் என்ன சொல்றாப்ல, உங்களுக்கு நீங்க கழிச்சிட்டு தான் பணம் கட்டணுங்கிறாப்ல. நாங்க கலெக்டர் எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆப்ல எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஆப்பை மாத்த சொல்லி போறோம். ஆனா ஆப்போட தலையெழுத்தை மாத்தாம எங்களோட தலையெழுத்தை மாத்திட்டாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மீடியா சந்திப்பு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, கார்டு பால் வந்து உங்க அட்டைதாரர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம். இங்க பணம் கட்டினா எங்களுக்கு பால் வர்றதில்ல, பூத்துக்காரங்க அங்கே எங்களை தொந்தரவு பண்றாங்க. கம்பெனி நீங்க கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் பெற பணம் தரங்கிறாங்க. இதே மாதிரி போராட்டம். இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க கார்டுதாரங்களுக்கு வந்து கார்டு பணம் வந்து கார்டு சப்ளை பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் இலவசமா இது பண்றதுக்கு நாங்கள் சோசியல் சர்வீஸ் வைக்கல, நாங்கள் அடிப்படை அன்றாட காட்சிக்கு நாங்கள் வந்து இங்க வந்து பிழைக்க வந்திருக்கோம், சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இப்போ வந்து நான் ஒரு 10 பெட்டி ஓட்டுறேன் அப்படின்னா அதுல 2 பெட்டி கார்டு பாலா இருக்கும், 8 பெட்டி வந்து ரெடி கேஸ். அந்த கார்டு பாலை வந்து நான் வந்து 2 பெட்டி சப்ளை பண்ணும்போது 2 பாயிண்ட் உடஞ்சிருக்கும். என்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கிட்ட கார்டுக்காரங்கிட்ட காலி கவர் கொடுத்தவங்க வாங்குவாங்களா? அதுக்கு நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? எங்களை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம இந்த ஆவி நிர்வாக பொது மேலாளர் அவர்கள் பயங்கரமா எங்கள் வாழ்வாதாரத்தை நசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். முதலாக வந்து எப்படின்னு சொல்லிச்சுன்னா ஊட்டியில 20,000 லிட்டர் ஓடுது, நாமக்கல்ல 55,000 லிட்டர் ஓடுது, கோயம்புத்தூர்ல 2,20,000 லிட்டர் ஓடுது. இதுக்கு தனியா ஒரு ஜிஎம் கிடையாது. அந்த ஜிஎம் வச்சுட்டு அரசு வேடிக்கை பார்த்துருக்கு. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. இது உண்மையிலே தமிழக முதல்வர்கள் கவனத்திற்கு கொண்டு போகல. அது கொண்டு போகணும்னு சொல்லி தான் உங்களுடைய தொலைநோக்கு நிறுவனத்தை இன்னைக்கு நாங்கள் மீடியா சந்திப்பு வச்சிருக்கோம். கண்டிப்பா உங்க மூலம் இது வந்து தமிழக முதல்வர்கள் கவனத்துக்கு நேரடியாக போகும். அவர் நேரடியாக அந்த ஒளிபரப்பை பார்ப்பாரு. எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஒன்று கூடி இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு வந்து இந்த ஒன்று கொடுக்க மிரட்டல் வந்து இருக்குங்கிறதையும் இந்த மீடியா சந்திப்பில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இங்க யாரெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு ஆவி நிர்வாகத்துக்கு கொண்டு போயிட்டு எங்களுடைய பூத்துகளை முடக்கிறதுக்கு யார் முன்னணி இதெல்லாம் பண்றாங்க முடக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. அதனால தமிழக முதல்வர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவை மாவட்ட இந்த ஜிஎம் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், அவரை மாற்றணும். எங்களுக்கு புதிய ஒரு ஜிஎம் வந்து கோயம்புத்தூர் கொடுக்கணும். நாங்க பணம் கழிச்சு கட்டக்கூடாது. எங்களோட முக்கிய கோரிக்கை தான், பணம் கழிச்சு கட்டக்கூடாது. எங்களுக்கு மாதம் வர்ற வருமானம் வரணும். ஏன்னா இப்ப வந்து எங்க வேலை பாக்குறவங்க யாராவது நீங்க உங்களுக்கு டெய்லி சம்பளம் 1000 கொடுத்து அரசு வாங்குவாங்களா? அவங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அதனால வந்து எங்களுக்கு எங்க கோரிக்கையை நாங்க உங்களுக்கு வைக்கிறோம். இல்ல, கோவை மாவட்டத்தில் மட்டும் தான் பிரச்சனை. கோவை மாவட்ட ஜிஎம் தான் இது ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. கோவை மாவட்டத்தில் தான் இந்த ஆப் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. அவர் யாருடைய தைரியத்தில் பண்றாருங்கிறது எங்களுக்கு தெரியல.